ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பன்னீர் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னீர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கணும், அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வடிகட்டுறதுக்காக பால் வந்து இப்போ ஃபுல் க்ரீம் மில்க் வந்து இது மாதிரி நான் காய்ச்சிட்ருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா ஒரு கொதி வந்த உடனே லெமனை இது மாதிரி கட் பண்ணி ஃப்ரீசரில் விட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இன்னொரு ஹாஃப் லெமன் வந்து நம்ம அதே மாதிரி சேர்த்து இது மாதிரி பாலை வந்து திரைய வச்சுக்கணும். இது மாதிரி பால் வந்து திறஞ்சதும் கீழே வந்து இந்த தண்ணி வந்து இது மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கும். அந்த அளவு வந்த பிறகு நம்ம இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். மேலே இருக்க பன்னீர் மட்டும் இந்த மாதிரி மேலே நிற்கணும். இப்போ இந்த நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அது ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். லெமன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வாட்டரில் தண்ணியில் கழுவும் போது அந்த ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து இப்போ நல்லா அலசியாச்சு. இப்போ இதை வந்து டவலை வந்து இது மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு தண்ணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பன்னீர்லேருந்து தண்ணி வந்து அப்படியே இருந்தது டவலில் அப்படின்னா பன்னீர் கூட அது வந்து செட் ஆகாது. அதனால் நம்ம வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு நான் வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணுன்றதால நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பன்னீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும் உங்களுக்கு இது மாதிரி. அப்புறம் நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.